வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் முறையை SIR கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் குளறுபடிகள் நடப்பதாக கூறி தவேக சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே 1000க்கும் மேற்பட்ட தவேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கிற குட்டி, மேற்கு மாவட்ட செயலாளர் டில்லிபாபு, தென்மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு, தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் குளறுபடிகள் நடப்பதாகவும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் பணிகளை கைவிட வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்கள் இடப்பட்டன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் SIR கண்டித்து இந்த வாக்கு மாநாடு நடத்திருக்கோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். SIRல குளறுபடி இருக்குது, அந்த குளறுபடி நீக்கணும்ன்றதா எங்களுடைய தளபதியுடைய கருத்தா இருக்குது. அந்த கருத்தை வலியுறுத்தி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். குளறுபடினா எதை நீங்க சொல்ல வரீங்க? குளறுபடினா முறையா தான் அந்த விண்ணப்பத்தை வழங்குறேன்னு சொல்றாங்க. சரி, 2002க்கு அப்புறம் 25க்கு அப்புறம் 23 வருஷம் நடக்காத ஒரு விஷயத்தை இப்ப உடனே ஒரு மாசத்துல முடிக்கிறாங்கன்னா அது குளறுபடி தானே. 6,40,41,00,000 பேர் இருக்காங்க, ஒரு மாசத்துல அதை முடிக்க முடியுமா? இது குளறுபடி தானே. அதுக்கப்புறம் 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க, 2004 பிறந்தவங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுடைய சர்டிஃபிகேட் வாங்கணும். கிட்டத்தட்ட 30 வயசு ஆனவங்களுக்கு 38 வயசு ஆனவங்களுக்கு திருப்பி ப்ரூவ் பண்ணணும்னா இது குளறுபடி தானே. வேற நிறைய சொல்ல பண்ண ஆரம்பிச்சா அந்த குளறுபடியெல்லாம் நீக்கணும்னு சொல்லிதான் தளபதி எங்களுக்கு அறிவு கொடுத்து இதை பண்ண சொல்லியிருக்காரு. நன்றி. இளம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கிற தவேக இதை எப்படி எதிர்கொள்வீங்க? உங்களுக்கு நீக்கம் அது மாதிரி புதுசாக சேர்க்கறது அது மாதிரி விஷயம்லாம் பாதிக்கப்படும். புதுசாக இள வாக்காளர்களை கண்டிப்பாக அவங்கள முடியாது. ஏன்னா எல்லாரும் இன்டர்நெட் கனெக்ஷன் கையில் வச்சுருக்கோம், எல்லாம் படித்து எழுந்திருக்காங்க நம்ம தளபதி கீழே. அதனால் அவங்க நினச்ச அந்த இலக்கை அடைய முடியாது. நாங்கள் அதை சவாலாக எடுத்து தளபதி சார்பாக அடுத்து நிறைய பேர் நாங்கள் சேர்க்க முடியுன்றதால இள வாக்காளர் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாங்க தெரிவிச்சுக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் தவேகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? தவேகவுடைய நிலைப்பாடு இதுவரையும் தனித்து தான் போட்டியிடுன்னு சொல்லியிருக்கோம். தளபதியுடைய வாக்கு பிரகாரம் சொன்னால் இதுவரை எந்த நிலைப்பாடுனா கொள்கையில் நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் தனித்து நின்று ஜெயிச்சிருவோம் தான் நிலைப்பாடு இருக்கிறோம். அடுத்து பேச போறியா? அடுத்த கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கூட்டியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது தளபதி கோசம் தான். எங்கள் தளபதி முகத்துக்கோசம் இவ்வளோ கூட்டம் வருது. இந்த கூட்டம் 2026 ஓட்டாக மாறும். அது வந்து 2026 எங்கள் தளபதியை முதலமைச்சராக அது இருக்கும். இந்த கூட்டத்துக்கு 7 நிபந்தனை விதிச்சுதான் பேசும்போது சொன்னாங்க, கட்டுப்பாடு ஏதாவது அதெல்லாம் நாங்கள் கடைபிடிச்சோம். அதெல்லாம் கடைபிடிச்சு கரெக்டாக இந்த கரெக்டாக நடத்தினோம். என்னென்ன மாதிரி கோரிக்கைகளை வச்சாங்க காவல்துறை? சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று 3:30 மணிக்கு அந்த கோரிக்கை சொன்னாங்க. SP போய் பார்க்கும்போது எந்த கோரிக்கையும் சொல்லலை. அவங்க வந்து அனுமதி கொடுத்துருன்னு சொன்னார். நேற்றுக்கு 7 மணிக்கு 3:30 மணிக்கு வந்துட்டு அந்த கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வந்து நம்பர் 1 வந்து எவ்வளோ பேர் வருவாங்க கூட்டத்துக்குன்னு சொன்னாங்க. முறையான ஸ்டேஜ் நடத்திக்கிங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, நாங்கள் அது சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வாகனம் நிறுத்த இடம் எந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னாங்க. ஃபயர் சர்வீஸ் வேணும்னு சொன்னாங்க. ஃபயர் சர்வீஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாதுகாப்பான டாக்டர்ஸ் வேணும்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் 10 டாக்டர்ஸ் வர வச்சுருக்கோம். அவங்களுக்கான இதுவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ தொண்டர்படை அமைச்சு ரெட் கலர் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களுக்கு தொண்டர்படை கொடுக்க சொன்னாங்க. அதுக்கும் நாங்கள் செஞ்சுட்டோம். அமைதியான முறையில் நடக்கணும், பொதுமக்கள் எந்த இடையூறு வரக்கூடாது, ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுபடி அந்த 7 விதிமுறையை நாங்கள் கடைபிடிச்சிட்டோம். சிறப்பாக நம்ம நடத்திருக்கோம். 8 தொகுதியிலும் வந்தாங்க, 6 மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து இது நடத்திருக்கோம். இது தளபதியோட வெற்றி தான் இந்த நேரத்தில் சொல்லுவோம். இங்கே எதுவுமே கேட்கல, காத்துல கிழிஞ்சுதான் கீழே வந்துச்சு, காத்துல கிழிஞ்சுதான் இருக்க தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ரைட்.
நன்றி.